மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? இப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி தான் டைம் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க டைம் கொடுக்கறதுக்கு இத்தனை கோடி மக்களோட வாழ்க்கை தான் கிடைச்சதா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. விஷயம் வந்துட்டு தாவேக்காக்கு சப்போர்ட் பண்றவங்களை என்ன கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன சொன்னீங்க, மாற்று அரசியல்னு சொன்னீங்க, இவங்கள மாதிரிலாம் இருக்க மாட்டேன்னு சொன்னீங்க. இப்போ வந்து கேள்வி கேட்டா என்ன சொல்றீங்க, நீங்க பண்ணாததையே நாங்க பண்ணிட்டோம்னு கேட்கறேன். நீங்க இதெல்லாம் பேசவே கூடாது, உங்களுக்கு அதுக்கான ரைட்ஸே கிடையாது. நீங்க இதை சொன்னீங்கல்ல, அப்ப இதை பேசாதீங்க. ஆமா, ஆரம்பத்துல இருந்து இப்போ வரையும் சந்திக்காம இருக்கிறாரு. ஒரு சைடு வந்துட்டு ஊடகத்துக்கு மேல இருக்க ஒரு வெறுப்புன்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை எப்படி மாத்துறாங்க ஊடகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். அதை வந்து விஜய் அப்படின்ற ஒரு நடிகர் தனிநபரா அந்த விஷயத்தை எடுக்கிறாரு அப்படின்னா ஓகே, அக்செப்டபிள். அது உங்களோட தனி விருப்பம். நீங்க பண்றதும் கொடுக்கறது கொடுக்காததும் உங்களோட விருப்பம். ஆனா நீங்க வந்துட்டு இப்போ முதலமைச்சர் அப்படின்னும் போது கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். உங்களுக்கு ஓட் போட்டு எங்களுக்கு தெரியணும் நீங்க என்ன வேலை செய்யறீங்க, என்ன பண்றீங்கன்ட்டு. இப்ப தாவேக்கால இருக்கவங்க சொல்லுவாங்க, ஆனா நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நீங்க நல்லா இருந்தா போதும். எனக்கு அப்படி கிடையாது, நானும் உங்களை நம்பி ஓட் போட்டுருக்கல அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான மக்கள் வந்து இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் தெரிஞ்சுக்கட்டும். நீங்க என்ன பண்றீங்க, ஓட் போட்டதுக்கு வேலிடா ஏதாவது பண்றீங்களா, இல்ல அவங்க ஓட்டை வேஸ்ட் பண்ணிட்டோமா, அதையாவது அவங்க தெரிஞ்சுக்கட்டும். பிரஸ் மீட் கொடுங்க, ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா பேசுங்க, ஸ்ட்ராங்கா நில்லுங்க மக்களுக்காக.